அவர் எப்படி பயணம் பண்றாங்க அப்படின்னா ஒரு கழுதை, சரியா, கழுதையில பயணம் பண்றாங்க, உணவு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க. அல்லாஹ் அப்போ உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க, அவங்க பயணம் பண்ணிட்டே போறாங்கல்ல, அங்க ஒரு மரத்துக்கு கீழே அவங்க என்ன பண்றாங்க, சாஞ்சி உட்காரும் போது அல்லாஹ் தஆலா அவங்களை மரணிக்க செய்துட்டான். சரியா, எத்தனை வருடம் அப்படின்னா 100 வருடம். 100 வருடம் அந்த இடத்திலேயே மரணிச்சு செஞ்சிருந்தா. ஆனா அவங்களுடைய உடலுக்கு எதுவுமே ஆகல, அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு 100 வருடத்துக்கு பிறகு அல்லாஹ் மறுபடியும் உயிரை கொடுக்குறான். உயிரை கொடுத்து எழுந்து உட்கார்ந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நீ எத்தனை வருஷம் நீ தூங்குன அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு நாள் தூங்கிருப்பேன், இல்லைன்னா ஒரு நாள் அரை நாள் தூங்கிருப்பேன், இல்லைன்னா ஒரு பங்கு தூங்கிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஆனா உன்னுடைய உணவு, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மரத்துல அந்த உணவு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த உணவு அந்த 100 வருஷமும் எதுவுமே ஆகல. அவங்க எப்படி வச்சாங்க அப்படியே இருந்துச்சா. அல்லாஹ்வுடைய பாருங்க, அல்லாஹ் நாடினால இருந்துச்சுல்ல, அந்த மரத்துக்கிட்ட கழுதை கட்டி வச்சிருந்தாங்களா, அந்த கழுதை என்ன ஆயிடுச்சுன்னா 100 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அது செத்து மக்கி எல்லாமே எலும்புகள்லாம் அப்படியே உள்ள அந்த மண்ணுக்குள்ளார இருக்குது. அதை அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா, அந்த கழுதையை மறுபடியும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். அந்த தோல் சதையும் எல்லாம் கொடுத்து அந்த கழுதையும் உயிர்ப்பிக்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அல்லாஹ். அப்போதான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நீ கண்டிப்பாக, இப்போ நான் அன்னைக்கு சொன்னேன்ல, கியாமால மக்கி போன எலும்புகளை ஒன்று திரண்ட மாட்டோமா என்று மனிதன் எண்ணுகிறானா, அவருடைய நுடி நிரலை கூட சீராக்கி ஆற்றல் படைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ மக்கி போன அந்த கழுதையை அல்லாஹ் மறுபடியும் உயிர்ப்பித்து நிக்க வைக்கிறான். அப்போ அவங்கதான் சுப்ஹானல்லாஹ், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் கண்டிப்பாக உயிர் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிக்கிறவனுக்கோ உயிர் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. சரியா, எங்க போறாங்க, யார் போறாங்க, என்ன கேக்குறீங்களா, அதுக்காக தான் கேட்டேன். எந்த நபி போறாங்க, உசைர் நபி. 100 வருஷம் மன்னிச்சு மறுபடியும் உயிர்ப்பித்ததுக்கு பிறகு நேரா ஒரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, அவங்களுடைய மகன் வயதாகி இருக்காரு. இவரை எப்படி எழுப்புறான்னா, 40 வயசுல அவங்களுக்கு மரணம் வந்துச்சுல்ல, அதே 40 வயசுலதான் அவங்களும் எழுந்து நிற்கிறாரு. அதே மாதிரி 40 வயசுலதான் அவருக்கு மரணம் வருது. அந்த 40 வயசாகதான் இருக்கு அவங்களுக்கு உயிர்ப்பிக்கும் போது. அவங்களுடைய மகனுக்கு 118 வயசாயிடுச்சு. சரியா, எத்தனை வயசு, 118. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வயதான இருக்காரு. அப்பா 40 வயசுல இருக்காங்க, 40 வயசுல இளமையா இருக்காரு. இப்போ இந்த இதுல சமுதாயத்துல என்னன்னா, அப்பா இளமையா இருந்தாரு, மகன் ரொம்ப வயதான. இது அவங்க அந்த சமுதாயம் என்ன சொல்றது, அந்த மக்களே இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். அவங்க நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, நான் தான் உங்களுடைய அப்பா அப்படின்னா அடையாளம் காண முடியாதுல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய தந்தைக்கு ஒரு பெரிய மச்சம் இருக்கும். அப்போ உடனே உசைர் நபி என்ன பண்றாங்க, தன்னுடைய முதுகை காட்டுறாங்க. அந்த மச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் என்னுடைய தந்தை அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அடையாளத்தை காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பேசினாங்களாம். அப்பா பார்த்தாங்கன்னா 40 வயசுல இருக்காங்க, மகன் எத்தனை வயசு, 118 வயது உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம். அப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த நிலையில மன்னிக்கிறோமோ அதே நிலையில எழுப்பப்படுவார். ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு சாவறான், செத்து
அப்போதான் அவனால ஷஹீதான மௌத்தா நபிசல்லல்லாஹு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அப்படியே அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க மன்னிச்சு எழுப்பும் போது அந்த ஷஹீதுடைய அந்த ரத்த கரையாலே தான் அவங்க எழுந்து நிக்கணும் அந்த வறுமையில கியாமா நாள்ல. அதனால நம்ம எந்த வயசுல மன்னிக்கிறோமோ அதே வயசுல தான் நம்ம மறுபடியும் எழுப்பப்படுவோம். சரியா? இந்த இதுல நமக்கு என்ன படிப்பினை? இப்ப வந்து உடல் உறுப்பு தானம் எல்லாம் கொடுக்காங்களா, அவங்க நிலை என்னவா இருக்கும்? கண்டிப்பா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து உடல் உறுப்பு தானங்கள் வந்து கொடுக்க கூடாது. ஆமா, இல்ல ஏன் தெரியுமா? நமக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி நம்முடைய உறுப்புகளோட நம்ம போய் அல்லாஹ் கிட்ட நம்ம கொடுக்கணும். இது கடன் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து எப்படி நம்முடைய உடலை இப்ப கொடுத்துடுறோம்ல, அதே மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும். இன்னொரு விஷயம், அதுதான் நம்ம சாப்பிடுறோம்ல, சில பேர் சாப்பிடாம இருக்கிறது, உடம்ப போட்டு இது கஷ்டத்தை கொடுக்கறது, அண்டை முழிச்சுட்டே இருக்கிறது, கண்ணுக்கு வந்து தூக்கத்தை சரியா கொடுக்கலனாலும் நம்முடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் நமக்காக பதுவா செய்யுமா? யாழ்லா இது இவங்கிட்ட கொடுத்துருக்கியல்லா, இந்த கண்ணை என் கண்ணு இவங்கிட்ட கொடுத்ததுனால இது தூங்காம என்னை முழிச்சுட்டே இருக்கு, மொபைலை பார்த்துட்டு நைட் ஃபுல்லா முழிக்கிறது, ரொம்ப நேரம் நம்முடைய அப்படியே இருக்கும். அதே மாதிரி உணவு டைமா சாப்பிடாம இருக்கும்போது அந்த உடல்ல இருக்கிற பாகங்கள் சொல்லுங்க, அந்த ஒரு ஒவ்வொன்றும் யாழ்லா இவன் கிட்ட கொடுத்து இந்த சாப்பிடாம இந்த உடலை வந்து கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட அந்த உறுப்புகள் கூட பதுவா செய்யுமா. அதனால உங்களுடைய உடலை நீங்க வந்து சீர்படுத்தி கொள்ளுங்க. அப்போதான் அந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் நமக்காக துவா செய்வாங்க. சரியா? அதுதான் வந்து மாத்திரையும் உணவு ஏதாவது சாப்பிடும் போது உள்ள போகும்போது கேட்குமா, அல்லாஹ் இதுக்கு நான் ஷிஃபா கொடுக்கவா இல்ல தப்பா பண்ணவா? அல்லாஹ் ஷிஃபா கொடு அப்படின்னா அது நமக்கு வந்து ஷிஃபா கொடு. அதே மாதிரி உணவு கூட நம்ம சாப்பிடுற உணவு நமக்கு உள்ள போயிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்குமா, அல்லாஹ் இதுக்கு நான் அந்த சக்தியை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அதுக்குதான் மொபைல டிவி பார்த்துட்டு நம்ம சாப்பிடணும்ல, நமக்கு அந்த சாப்பாடு எதுவுமே பயன் கொடுக்காது. நம்முடைய நம்முடைய கண்ணு நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் டிவில இருக்கும், டிவி பார்த்துட்டே சாப்பிடுவோம். உணவு வந்து ரிசக் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத், மிகப்பெரிய ஒரு நியமத். அந்த நியமத்தை நல்லா சீவ் பண்ணிட்டு அதை ருசிச்சு சாப்பிடணும். அப்போதான் நம்முடைய உடல்ல இருக்கிற பிரச்சனையே வராது. இன்னைக்கு ஏன் அதிகமான பிரச்சனை காரணம்னா, டிவி முன்னாடி இருக்கு, சாப்பிடும் போது கண்ணு அங்கதான் இருக்கு, அந்த சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அது என்னவோ போட்டு ஒரு மாடு புல்லு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டே போறது, டேஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன கொஞ்சம் உப்பு இப்பு இருந்தா அது மட்டும் தான் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா உடலுக்கு உள்ள போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஹெல்த் கொடுக்கமான கொடுக்காது. அதுதான் நபிசல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, எப்படி உட்காரணும் சாப்பிடும் போது, சுண்ணத்துகள் அப்படி உட்காரணும், சாப்பிடும் போது வாயில உள்ள இந்த 5 விரலும் வாயில உள்ள போய் சாப்பிடணும், நல்லா சீவ் பண்ணிட்டு நல்லா சாப்பிடணும், தண்ணி வந்து கொஞ்சமா முன்னாடி குடிக்கணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா வியாதியே நமக்கு வராது, எந்த பிரச்சனையும் வராது. சரியா?